Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா camber engine 101. So neckband வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த neckband நமக்கு வந்து 600 to 900 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. So அந்த பிரைஸ்க்கு இத வாங்கலாமா? So guys இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கலாம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Okay, so guys இதுதான் வந்து பாத்தீங்கன்னா camber engine 101 வர பாக்ஸ். ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா camber கொடுத்திருக்காங்க, பியூர் பேஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள நெக் பேண்ட் வந்து இருக்கு. தென் அதுக்கப்புறம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு, யூசர் மேனுவல் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நெக் பேண்டுக்கு வந்து வரலாம். ஓகே, டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி. ஸோ இந்த camber engine 101. ஸோ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். மேலே நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த ஒயர் மட்டும் நமக்கு வந்து ரொம்ப தின்னாக வந்து கொடுத்துருக்காங்க, மெல்லிஸாக வந்து இருக்குது. தென் கீழே வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கனெக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ப்ளே பாஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் கனெக்ஷன் மட்டும்தான். இது நம்ம வியர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ டிசைன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் வேரியண்ட்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், தென் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆயிடும். கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா ஹெட்செட் இருக்கிற மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் வந்து போகும். மைனஸ் பட்டன் செலக்ட் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ் சாங் வந்து வரும். தென் சென்டரில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி ப்ளே பாஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சைடில் நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வந்து 10 mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் டிரைவர் வந்து இருக்குது. அந்த ஒயிட் ஹெட்ஃபோன் என்ன இருக்குமோ அதோட ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, நெக் பேண்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 70% வால்யூம் வச்சு நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பேரிங். ஸோ பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இஷ்யூ வந்து கிடையாது. ஸோ நம்ம ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளோட மொபைல் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். கால் குவாலிட்டி கூட நமக்கு வந்து பார்த்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு கூட வந்து பார்த்து நம்ம பேசுறது என்னன்னு கேட்குது, அவங்க பேசுறது நமக்கு வந்து பார்த்து கிளியராக கேட்குது. ஸோ கால் குவாலிட்டியில் வந்து பார்த்து எந்த விதமான இஷ்யூ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்து 200 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாங்ஸ் கேட்கும்போது 70% வால்யூம்னா 60 hours ப்ளே பேக் வந்து கிடைக்கும். ஸோ கால் பேசுனீங்க அப்படின்னு 24 hours வந்து பேக் அப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கிடையாது, நார்மலான சார்ஜர் வந்து இதில் இருக்குது. பட் இதில் முக்கியமாக சொல்லி ஆகணும், இல்லை டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி வந்து பார்த்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான பில் குவாலிட்டி வந்து டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜர் வந்து பண்ணிக்க முடியும். ஏன்னா மொபைலில் போகிற சார்ஜரை எடுத்து கூட நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி எக்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன தண்ணி தூசு அதெல்லாம் பட்டால் வந்து பார்த்தா எதுவும் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ரைசிங். இந்த ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ லான்ச் ப்ரைஸாக நமக்கு வந்து பார்த்து 700 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 900 அந்த ருபீஸ்க்கு வந்து பார்த்தா ஃபைனலாக இருக்கும். உங்களுக்கு இந்த நெக் பேண்ட் வந்து பார்த்தா 700 to 900 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தா கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து 6 month வாரண்டி வந்து இருக்குது. ஸோ இது அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிடையாது, நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து போய் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ கொரியர் கூட வந்து பார்த்து அவங்க சைட்லேருந்து நமக்கு டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. ஃபைனலாக இது எங்கிட்ட வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு யாராவது எங்கிட்ட வந்து ஒரு 700-800 வந்து நல்ல நெக் பேண்ட் வேணும்னு கேட்டால், ஸோ நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து வாங்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ டியூவல் டிரைவர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து எம்ஐ டியூவல் டிரைவர் வந்து ஒய்ட் அண்ட் சூப்பராக வந்து இருக்குது. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இந்த நெக் பேண்ட் வந்து இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்து நெக் பேண்ட் வந்து பெருசாக குறை சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது, டீசெண்டாக வந்து இருக்குது. இதோட பை லிங்க் வந்து பார்த்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 2000 நெக் பேண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.